பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 103. கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாய் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். சங்கீதம் 119:73 வாசிக்கும் போது, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று சொல்லுகிறான். சங்கீதம் 23 அதனுடைய 1-2 ஆகிய வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என் மெய்ப்பர், என்னை உண்டாக்கின தேவன் என்னை என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறார். Glory to God. 1 பேதுரு 2:25 வாசித்தீங்க அப்படின்னா, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். என கண்பானவர்களே, மெய்ப்பன் அல்லாத நம்முடைய இஷ்டப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். சரியான மேய்ச்சல் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை, கண்காணிப்பு அற்றவர்களாயிருந்தோம். ஆனால் இப்பொழுதோ நமக்கு ஒரு மெய்ப்பர் இருக்கிறாருங்க. நமக்கு நம்மை கண்காணிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், ஒரு நாளும் நம்முடைய காலை அவர் தள்ளாட விடுகிற தேவன் அல்ல. அவன் சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறான், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். Glory to God. என கண்பானவர்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை தேற்றும்படி. யோபு பக்தன் சொல்லுகிறத நீங்கள் கவனித்து பாருங்களேன். யோபு 10:8 உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருக்கிறது. ராமேன் சொல்லுங்களேன். நம்மை மட்டும் ஆண்டவர் உண்டாக்கல, நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி படைத்திருக்கிறார். இந்த கால வேளையில் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நாம் தேவனை அறியணும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை கண்காணிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் அறிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். நான் இப்படி சொல்லட்டா, ஒரு பிள்ளை நடந்து போகும்போது தன்னுடைய தகப்பன் பின்னாடி நடந்து போவாரே ஆனால், கூட நடந்து போவாரே ஆனால், அந்த பிள்ளைக்கு முன்பாய் கடந்து வருகிற எந்த ஆபத்துகளையும் எதை குறித்தும் அந்த பிள்ளை பயப்படாது. காரணம் என்ன தெரியுமா? என் தகப்பன் என்னோடு கூட வருகிறார், அவர் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார். என கண்பானவர்களே, உங்களையும் என்னையும்
நம்மளை உண்டாக்கிற தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். உங்கள் பாதங்கல்லில் இடராதபடிக்கு, ஒரு சேதமும் உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இடறுதல் வருகிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் கடந்து வருகிறது? நம்மளோடு கூட நம்மளை மேய்ப்பதற்கு, நம்மளை கண்காணிப்பதற்கு ஒரு நபர் இல்லாததுனால தான் ஆபத்துகள் நேரிடுகிறது. இந்த கால வேளையில் அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என் கூட இருங்க, என் கூட வாங்கன்னு சொல்லுங்க. கட்டாயம் அவர் உங்களோடு கூட வருவார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய பயணங்களில் கூட இருங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.